நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நேயர்கள் இப்பொழுது முதல் சிறப்பு செவ்வியை கேட்கலாம். இங்கு செவ்வியை வழங்குவதற்காக திருவாளர் சந்திரு துரைராஜா அவரோடு சந்திரமோகன் செல்வரத்னம் இருவரும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அதே நேரத்திலே இங்கு இந்த சாரணர் பிரிவு மூலம் பயன்பெற்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கூட தங்களுடைய பங்களிப்பினை தருவதற்காக இங்கு நேரடியாக வந்திருக்கின்றார்கள். திருவாளர் பத்மநாதன் பரமசாமி அவர்களோடு திருமதி சுவரூபி நிர்மலன் அவர்களோடு திருவாளர் கவிதன் நடராஜா ஆகியோரும் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். 2006 ஆண்டு மார்ச் மாதம் 20 டொரண்டோ தமிழ் இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாரணர் பிரிவு ஒன்டாரியோவின் முதல் சாரணர் பிரிவைச் சேர்ந்த திருவாளர் சந்திர துரைராஜாவிடமும் சந்திரமோகன் செல்வரட்னமிடமும் நாங்கள் முதலில் சில கேள்விகளை கேட்போம். வணக்கம் சந்திர துரைராஜா. வணக்கம். கீதவாணி நேர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்டாரியோ தமிழ் ஸ்கவுட்டிங் குரூப் ஒன்டாரியோவின் முதல் தமிழ் சாரணர் பிரிவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லது, வணக்கம் சந்திர. அதே நேரத்தில் சந்திரமோகன் செல்வரட்னம் உங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நீங்கள் இன்று கீதவாணிக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த சாரணர் தமிழ் சாரணர், அதாவது நான் தமிழ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் நீங்கள் தமிழர்களுக்காக இதனை ஆரம்பித்து வைத்திருக்கின்றீர்கள் ஒன்டாரியோவிலே. சரி, இந்த சாரணர் பற்றியும் ஒன்டாரியோவின் முதல் தமிழ் சாரணர் பிரிவு பற்றியும் எடுத்து கூற முடியுமா? ஆமாம். சாரணர் அமைப்பு 1907 ஆண்டு ராபர்ட் பேரன் பவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அன்றிருந்து இன்று வரை 17 மில்லியன் கனேடியன் இளைஞர் இந்த சாரணரில் அங்கத்துவர்களாக பங்கு பற்றி இருக்கிறார்கள். இப்போ 2007 ஸ்கவுட்ஸ் 100 வருஷத்தை பூர்த்தி செய்திருக்குது. இந்த ஸ்கவுட்ஸ் மோர் தென் 216 நாடுகளுக்கு மேலே இயங்கி வருகிறது. இந்த சாரணர் என்பது நிச்சயமாக அங்க ஊரில் உள்ள பெற்றோர்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இலங்கையிலும் இந்த சாரணர் இருக்கிறது. அவையில் அநேகமா இங்கே இருக்கிற நிறைய பெற்றோர் நிச்சயமாக சாரணர் பிரிவில் இருந்து தான் வந்திருப்பினோம். இப்போ எங்களோட கலையத்தில் வந்திருக்கிற பேரண்ட்ஸும் அங்கே ஏற்கனவே சாரணர்ல இருந்ததால தான் அவையில்ட்ட பிள்ளைகள்ல இதுல சேர்க்கணும் என்ற ஒரு இன்வால்மெண்டோட அவையிலும் சேர்த்திருக்கணும். அதை விட இங்க கனடாவில் மட்டும் 19க்கு மேற்பட்ட மொழிகளில் சாரணர் பிரிவுகள் இயங்கி வருகிறது. அதுல தமிழும் ஒரு மொழி என்றதை சொல்லிக்கிறதுல நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். அதை விட இப்ப நீங்க gtc.scouts.ca என்ற ஒரு கிரேட்டர் டொரண்டோ கவுன்சில் அதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டி கல்ச்சுரல் ஸ்கவுட்டிங்கில் 3 குரூப் அவையில் இண்டிகேட் பண்ணி இருக்கணும். அவையில்ட்ட வெப்சைட்டை அவையில் ஒரு இணையதளம் லிங்காக அதில் போட்டிருக்கணும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழும் ஒரு மெயின் இடத்தை பெற்றிருக்கிறது. அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட இணையதளம் நீங்க நேரா இப்ப போய் பாக்குறேன்டாலும் உங்களுக்கு டைம் இருக்கல பாக்குறேன்னு சொன்னாலும் அது www.otsgroup.ca அந்த இணையதளத்துக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் என்ன விதமான ஆக்டிவிட்டிஸ் ரன் பண்றோம், நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க அதுல காணக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த பிரிவின் மூலமாக என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றீர்கள், எப்படியான உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்பவற்றை எல்லாம் நாங்கள் அரை மணித்தியாலத்துக்குள் பேசிவிட முடியாது இல்லையா? எனவே அன்பு நேயர்களே, நீங்கள் இந்த இணையதளத்திற்கு இப்பொழுதே செல்லலாம். நீங்கள் வானொலியை கேட்ட வண்ணமே அந்த இணையதளத்திலே நீங்கள் தட்டி பார்க்கலாம். www.otsgroup குரூப், அதாவது otsgroup.ca.com போட்டு விடாதீர்கள். .ca என்று நீங்கள் அதனை அழுத்தி நீங்கள் விவரங்களை பார்த்துக் கொள்ளலாம்.